உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கேது அமர உகந்த ராசிகளைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். கேது ஞானக்காரக கிரகம், அது மோட்சக்காரக கிரகமும் கூட. ராகு கேதுக்கள் அசுர கிரகங்கள். அசுர கிரகமாக இருந்தாலும் கேது ஞானத்தையும் மோட்சத்தையும் யோகத்தையும் சில நல்ல பண்பையும் அறிவு வளத்தையும் தரக்கூடியவர். கேதுவை பொறுத்தவரையிலே பொருள் பற்றுதல் இல்லாதவர், இல்லற சுகத்தை விரும்பாதவர். அதனால்தான் கேது குருவோடு இணைந்தாலும், குருவின் பார்வையை பெற்றாலும், குருவின் வீடுகளான தனுசு மீனத்தில் அமர்ந்தாலும் நல்ல உயர்வான பலன்களை ஜாதகருக்கு தருவார். பொதுவாக ராகு கேதுக்கள் தனுசு மீனத்திலே நட்பு என்ற நிலையை பெறுகிறார்கள். குருவுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனின் ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிகளும் கேதுவுக்கு நட்பு ராசிகள். சுக்கிரன் என்பவர் அசுரகுரு. எனவே அசுர கிரகங்களான ராகு கேதுவுக்கு குருவாக விளங்குபவர்தான் சுக்கிரன். அதனால் ராகு கேதுக்கள் சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்தால் நல்ல பலனை தருவார்கள். அடுத்து புதனின் வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னியில் கேது அமர்ந்தாலும் நல்ல பலனை தருவார். சில ஜோதிட நூல்கள் மேசம் ராகு கேதுக்களுக்கு ஏற்ற இடம் என்றும், சில ஜோதிட நூல்கள் விருச்சிகம்தான் ராகு கேதுக்களுக்கு ஏற்ற இடம் என்றும் கூறுகிறது. பொதுவாக சூரியனின் சிம்ம ராசியும் சந்திரனின் கடக ராசியும் ராகு கேதுக்களுக்கு பகை ராசிகள் என்றே குறிப்பிடப்படுகிறது. அதாவது கிரகண தோஷம் ராகு கேதுக்களால் தான் ஏற்படுகிறது. சூரியனை ராகு கேதுக்கள் விழுங்குவார்கள் என்றுதான் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. அதனால் அந்த இரு வீடுகளும் பகை என்ற நிலையை பெறுகிறது. அடுத்து சனியின் மகரம் கும்பராசிகளும் ராகு கேதுக்களுக்கு உன்னதமான பலனை தரும். ஆனால் சில ஜோதிட நூல்கள் கும்பராசி ராகு கேதுக்களுக்கு ஏற்ற இடம் அல்ல என்றும் கூறுகிறது. எனவே முதல் தரமான யோகம் தருவதில் குருவின் வீடுகளான தனுசு மீனமும், 2ஆம் தரமாக சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் துலாமும், 3ஆம் தரமாக புதனின் வீடுகளான மிதுனம் கன்னியும் ஆகும். சில ஜோதிட நூல்கள் விருச்சிக ராசியில் ராகு கேதுக்கள் சமநிலை பெறுவதாக கூறுகிறது. பொதுவாக ராகு கேதுக்களுக்கு மட்டுமல்லாமல் அசுப கிரகங்களுக்கும் 3, 6, 11 என்ற இடங்கள் ஸ்தான பலம் பெற்ற இடங்கள். ஸ்தான பலம் என்பது வேறு, ராசிகள் என்பது வேறு. 3, 6, 11 என்பது கேதுவுக்கு ஸ்தான பலம் தரக்கூடிய இடங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் அதிகமான துணிச்சலையும் தைரியத்தையும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும், சிறுதூர பிரயாணங்கள் மூலம் லாபங்களையும் கேது தருவார். நல்ல பேச்சு வன்மை இருக்கும், திறமைசாலியாக இருப்பார்கள், சுறுசுறுப்பாக வேலைகளை செய்வார்கள், நல்ல தன லாபமும் யோகமும் பெறுவார்கள். ஆனால் அதே சமயம் 3ஆம் இடத்திலே சகோதர தோஷத்தையும் சகோதர நாசத்தையும் கேது தருவார். அடுத்து 6ஆம் இடத்திலே கேது இருந்தால் மிகப்பெரிய வல்லமையை தரும். எதிரிகளை வெல்லக்கூடிய பராக்கிரமத்தை ஜாதகனுக்கு கேது தருவார். ஜாதகன் மிகப்பெரிய யோகசாலியாக இருப்பான். நீண்ட காலம் நீட்டிக்கக்கூடிய நோய்கள் ஏற்படாது, கடன் தொல்லை ஏற்படாது. அப்படி கடன் தொல்லை ஏற்பட்டாலும் அதை அடைக்கக்கூடிய சக்தி அந்த ஜாதகனுக்கு ஏற்படாது. 6ஆம் இடம் கேதுவுக்கு நல்ல உயர்வான பலன்களையே தரும். ஆனால் 6ஆம் இடத்திலே கேது சற்று பலவீனமாக இருந்தால் சற்று வயிற்று வலியையும் தருவார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், பணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் 11ஆம் இடம் இரண்டும் கேதுவுக்கு உன்னதமான பலனை தரும். 11ஆம் இடம் கேதுவுக்கு சிறப்பான பலனை தரும். மிகச்சிறந்த சம்பாத்தியக்காரகனாக, செல்வந்தனாக அந்த ஜாதகன் இருப்பார். அவன் செய்யும் செயல்களில் எல்லாம் லாபம் ஆதாயம் பெருகும். அடிக்கடி பணம் தரக்கூடிய இடங்கள்தான் 2, 5, 8, 11. அதிலே 11ஆம் இடம் என்பது அடிக்கடி பணம் தரக்கூடிய இடம். ஏதாவது ஒரு வகையிலே, அதாவது தொழில் செய்பவராக இருக்கலாம், வியாபாரம் செய்பவராக இருக்கலாம், உத்தியோகம் பார்ப்பவராகவும் இருக்கலாம். கேது 11ஆம் இடத்திலே இருந்தால் வீரதீர பராக்கிரமம் தருவார். அதே நேரத்திலே சுறுசுறுப்பாக இயங்கி செல்வ வளத்தை அந்த ஜாதகன் பெற முடியும். நீண்ட ஆயுளை கேது தருவார். 11இல் இருக்கும் கேது குழந்தை பாக்கியத்துக்கு சற்று தாமதத்தை தரலாம். பொதுவாக
திரிகோண ராசிகளிலே ராகு கேது இருக்கலாம். அது யோகம் தரக்கூடிய அமைப்பு. 5, 9 எனும் திரிகோண இடங்களிலே 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் ஜாதகன் மிகப்பெரிய பக்திமானாக இருப்பான். கல்வி அறிவும் புத்திசாலித்தனமும் கூடும். 5ஆம் இடம் என்பது சந்தான பாக்கியத்தை பற்றி சொல்லும் இடம் என்பதால் 5ஆம் இடத்தில் அமரும் கேது சந்தான பாக்கியத்தை தாமதப்படுத்துவார். சந்தான பாக்கிய தோஷத்தை தருவார். குருவினுடைய சேர்க்கையோ குருவினுடைய பார்வையோ 5ஆம் இடத்தில் உள்ள கேதுவுக்கு ஏற்படுமானால் புத்திர தோஷமும் தீரும். நல்ல யோக பலன்களும் தரும். பொதுவாக ராகு கேதுக்கள் திரிகோண ராசிகளிலே இருந்தால் அந்த ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த அந்த திரிகோணாதிபதியோட பார்வையை பெறுவது, அவரோட சேர்க்கையை பெறுவது, அல்லது அந்த திரிகோணாதிபதி கிரகம் நல்ல நிலையில், அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், கேந்திரம் போன்ற நிலைகளில் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்திலே கேது இருந்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய பக்திமானாக இருப்பான். அதே நேரத்திலே ஒரு பக்திமானாக நடிக்கும் வேஷதாரியாக கூட இருக்கக்கூடும். ஆனால் துணிவு, தைரியம், தன்னம்பிக்கையை தரும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திலே கேது இருந்தால் அதிகமான யோக பலன்களை தருவார். ஆனால் 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் 10ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் நல்ல பலன்களை தருவார். அல்லது குரு, புதன், சுக்கிரன் போன்ற சுபகிரகத்தின் சேர்க்கையாவது இருக்க வேண்டும். எந்த தொழிலை எடுத்தாலும் அதிலே அபிவிருத்தி கிடைக்கும். அதன் மூலம் ஜாதகன் செல்வம் திரட்டுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.